ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த க்ரீஸ் டூர் கண்டினியூஷனில் இது வந்து ஒரு ஒன் டே டூர். ஸோ மெயினாக எபிடாரஸ்னு ஒரு இடத்துக்கு போனது அண்ட் அங்கே இருக்கிற அந்த ஏன்ஷியன்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்காக போயிருந்தது. ஸோ ஒன் டேக்கு வந்து அரௌண்ட் 6,000 to 6,000 7,000 அந்த மாதிரி வரும், டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆஃபர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த மலைக்கு அடியிலலாம் அழகாக டனல் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், இது ஆக்சுவலாக கட் பண்ணி தான் போட்டிருங்க. ஸோ அவ்வளோ தூரமும் அழகாக டனல் பண்ணியிருந்தாங்க. இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா அது கொரின் கெனல் சொல்லிட்டு ஒரு சின்ன பேசேஜ். இது வந்து சீ தான், இது ரொம்ப ஆழம், இது பயங்கர ஆழம். இதுக்கு மேலே வந்து ரோடு போட்டிருக்காங்க, ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஜேஜின்ற படத்தில் வரும் இது. ஸோ இது வந்து அதர் வியூ, அதுதான் அந்த பிரிட்ஜ் நான் சொன்னது. இந்த மாதிரி ஒரு 2-3 பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க இந்த கொரின் கெனலில். அது ரொம்ப காத்தாகவும் பயமாகவும் இருந்துச்சு. இதுதான் அந்த ஜேஜே படத்தில் வந்து பார்க்குறேன். ஸோ அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம எபிடாரஸ் வந்திருக்கோம். எபிடாரஸ்ன்றது வந்து க்ரீக்கோட ஒரு பழைய சிட்டி. அந்த காலத்தில் இந்த க்ரீக் மக்கள் இந்த இடத்த தான் ரொம்பவே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ராமா. இந்த எபிடாரஸ்ன்ற இடத்துல வந்து 3 இடம் இருந்துச்சு. அதுக்குள்ளார அது ஒரு என்ட்ரி தான், ஒரு என்ட்ரி டிக்கெட்டுக்குள்ளார வந்து ஒரு மியூசியம் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு தியேட்டர், அதுக்கப்புறமா வந்து ஒரு 160 ரூம் இருந்த ஒரு இடம், ஒரு 2 மாடி இருந்த ஒரு இடம். அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியும். இது எல்லாமே ஒரே டிக்கெட்லேயே வந்துடும். ஆனால் இது வர்த்து தான், இது வந்து இடம் வந்து ரொம்பவே வர்த்து தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மியூசியம் ரொம்ப சின்னது தான், ஒன்றும் பெரிய மியூசியம்லாம் கிடையாது, 2 ரூம் தான் இருக்கும். இதுதான் நான் சொன்ன இடம், கேட்டகோனியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 மாடி இருந்ததுக்கான இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர், அது 120 ரூம் இருந்தது அப்படின்றதுக்கான இது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, வேறுனா சும்மா அந்த லே அவுட் மாதிரி இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து உடம்பு சரியில்லாதவங்க இங்கே வந்து இங்கேயே தங்கி, இங்கேயே வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி இங்கேயே தங்கி அவங்களுக்கு வந்து இங்கே ட்ராமாலாம் நடக்கும், அதெல்லாம் பார்த்து அவங்க வந்து உடம்பு கொஞ்சம் சரியாகுது அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. மேபி இது ஒரு ரூமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவுட்டர் பார்டர் மட்டும் தெரியும், ஒரு ரூம்க்குள்ள அந்த பார்டர் மட்டும் இருக்குது. இன்னும் இது ரொம்ப பெரிய தூரம் தான், இது வந்து ரொம்ப பெரிய இடம் சொன்னால், அந்த எண்டு வரைக்கும் போகுது. இதுதான் நான் சொன்ன தியேட்டர், இதுதான் எபிடாரஸோட தியேட்டர். இது ஒரு ஆஃப் சர்க்கிள் அளவுக்கு இருக்குது. நடுவில் வந்து இது 2 சைடு என்ட்ரன்ஸ், இந்த சைடு இருக்குது, அது ஒரு என்ட்ரன்ஸு, அண்ட் அதர் சைடு அப்படியே ஆப்போசிட்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இது வந்து 55 ரூபா இருக்குது, 55 ரூபா. எல்லாமே வந்து இங்கே பார்க்குற எல்லா கல்லுமே வந்து கிரானைட்டு மாதிரியான ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டோன் தான். அதையும் க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த லைம் ஸ்டோன் கிரானைட் அந்த கலர்லாம் தெரியுதா, அந்த மாதிரியான ஸ்டோனில் கட்டின 55 ரூபா. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி இருக்கும், அது வந்து ஒரு 34 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எக்ஸாக்டாக வந்து 34 இருக்குது.
இதில் ஒரு 14,000 பேர் உட்காந்து அட் அ டைமில் வந்து ஒரு ஷோ பார்க்க முடியும். அவ்வளோ பெருசு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டராக ஒருத்தர் நின்றுட்டுருக்கிற இடத்துல அவங்க ஒரு காயின் போட்டு காட்டுறாங்க. அந்த காயினோட சத்தம் இந்த லாஸ்ட்டில் கேட்குது. அது அந்த ஏரியா அந்த மாதிரி இருக்கிறதுனால நினைக்கிறேன் அந்த அக்கோஸ்டிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ கிளியராக கேட்குது. ஸோ இது வந்து அவங்க இன்னமும் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னமும் வந்து எதனா ஈவெண்ட்ஸ் எதனா நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை சுற்றி மலை அதனாலயா இல்லை எப்படின்னு தெரியல. ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த இடம். ஆனால் ஒரு சின்ன சத்தம் அந்த சென்டரில் இருந்து பேசுனாங்கன்னா அந்த நீங்கள் இந்த தியேட்டரில் எந்த மொழியில் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குற மாதிரி தான் இருக்குது. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இதை பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலை. இது மலைக்கு மேலே இது அழகாக. நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து பண்ணால் ட்ரெஷரி ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்னு ஒரு இடம். இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு ரூமு. அந்த ரூமோட டாப் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வந்து கேர்வ்டாக இருக்கும். கேர்வ்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். அவ்வளோதான். மற்றபடி இதில் எதுவுமே கிடையாது. ஆனால் இதை வந்து அந்த காலத்தில் அவங்க இப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக போயிருந்தோம். இப்போ டேவோட லாஸ்ட்டாக பார்த்த இடம் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆஃப் மைசினி. இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மேலே அதுக்கும் மேலே எப்படி வந்து இங்கே மக்கள் இருந்திருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்றது தான். இப்போ வெறும் பாறைகள் தான் இருக்குது. ஆனால் ஒரு சில அதே தான் ஒரு ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க இது வந்து ஒரு மலைக்கு மேலே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்க முடிஞ்சால் ரொம்ப எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் போக முடியும். இல்லைன்னா ரொம்பவே டயர்டாகிடும். ஏன்னா இது ஃபுல் டே வந்து இதே மாதிரியே சுற்றியெல்லாம் இருக்க முடியாது. இப்போ இது வந்து நான் நடந்து போய் எடுத்துருக்கேன். இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். இது ஒரு மலை ஆக்சுவலாக. இது வந்து இன்னமும் அந்த ரூம்ஸாக போட்ட மாதிரியான இது செட்டப்லாம் இன்னும் இருக்குது. அந்த லே அவுட் மாதிரி அதெல்லாம் இருக்குது. மற்றபடி இதில் வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இது வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப ஓகே. அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் வீடு கட்டியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு போகலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது எப்படி இவ்வளோ தூரம் இவ்வளோ மலைக்கு மேலே இவ்வளோ கல் எடுத்துகிட்டு போனானுங்க, எப்படி இதெல்லாம் கட்டியிருப்பானுங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் சுவர் மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு இருக்குது. இவங்க இப்போ பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுருக்காங்க மக்கள் நடக்கிறதுக்காக. ஆனால் அப்போ அதெல்லாம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது.
இது ஒரு கேட்வே மாதிரி மொத்தம் 3 கேட்வே இருந்துச்சு. இது ஒரு கேட்வே, இது இன்னொன்று 2வது இது. இதில் வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. நம்ம இறங்கி வந்துட்டு வந்தோம்னா இதை சுற்றி ஒரு கல் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. ஒரு என்ட்ரன்ஸு, ஒரு சர்க்குலர் ஒரு ரூம் மாதிரி. அவ்வளோதான். அந்த மலை ஃபுல்லாகவே வெறும் பில்டிங்ஸு கட்டி வச்சுருக்காங்க. அதோட ரிமைனிங்ஸ் தான் இப்போ இருக்குது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். அண்ட் ஃபைனலி இது வந்து கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு லைன் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அது என்னென்னா ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி. அந்த என்ட்ரன்ஸுக்கு மேலே இருக்க பாறையில் 2 லைன் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணுன்றவங்க போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in my next வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.